ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி நம்ம மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். மைதாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, தண்ணி போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மைதா தேவை இல்லைன்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ஆனால் கோதுமை மாவில் செய்கிறச்சா கடையில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாக கிடைக்காது, வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காக கிடைக்கும். மைதாவில் செஞ்சிங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்கும். மைதாவை எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு அது திரண்டு நல்லா உருட்டி வரும்போது அது காயாமல் இருக்கிறதுக்காக அது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா உருட்டி மூடி வச்சுடலாம். அது ஒரு பக்கம் எடுத்து அப்படியே வச்சுருங்க. அது ஒரு பக்கம் மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டப்பிங் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி நான் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதன் கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதன் பிறகு அது கூட ஒரு கப்பு கோஸு வச்சுருக்கேன், அந்த கோஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதக்கிறச்சா அது கூடவே கேரட்டு, கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது எல்லாம் ஒரு 75% வதக்கினா போதும். ஃபுல்லாக வதக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா முக்கால் பாகம் இருக்கும்போது வதக்கினால் போதும். ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு வதக்கி அதை இறக்கி வச்சுடலாம். இப்போ இந்த மாவை எடுத்து திரும்ப கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பிசையலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையும் போது இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு எத்தனை உருண்டை வருதோ பூரி அளவுக்கு உருண்டை போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு 8 உருண்டை வந்திருக்கு. அதனால் நம்ம அந்த அளவுக்கு போட்டுட்டு அதை உருட்டலாம். அது உருட்டுறச்ச அந்த ஸ்டப்பிங் எடுத்து உள்ளே வச்சு புடவைக்கு கொசுவும் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியே அந்த கொசுவும் அந்த மாதிரி இப்படி வச்சோமா நம்மளுக்கு அந்த மோமோஸ் கரெக்டாக வந்துடும். ரைட் ஹேண்டில் வைக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் அந்த அழுத்தம் கொடுத்துட்டே லாஸ்ட்டில் முடியும் போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு செய்யும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டாவது அந்த மோமோஸ் செய்யும்போதே உங்களுக்கு ஃப்ரீயாக ஆகிடும், ஈஸியாக ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், கஷ்டமே இல்லை, செய்ய ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இப்போ நம்ம அது பண்ணும்போது உள்ளே இருக்க ஸ்டப்பிங் வெளியே வந்தால் அந்த கட்டை விரலை வச்சு அதை உள்ளே அழுத்தி விட்டுட்டு இந்த விரலில் இதை நம்ம பண்ணிவிட்டு கடைசியாக அந்த லாஸ்ட்டாக இருக்கிறத அப்படியே தேங்காய் குடுமி மாதிரி ஒரு முறுக்கிட்டு அதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வைக்க வேண்டியது தான். அதை முறுக்கும்போது நல்லா அழகாக கிடைக்கும். அந்த மோமோஸ் கடையில் கிடைக்கிற மாதிரியே இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது ஈவினிங் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், இல்லை மார்னிங் கூட சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி மார்னிங் தான் செஞ்சுருக்கோம். தோசை இட்லி கூட ஆளுக்கு 2 மோமோஸை வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் செய்யுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.